பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 107ஆம் சங்கீதத்திலே 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனம். ஆகவே இந்த 4 வசனத்திலையும் ஒரே காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி 107ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார், அவர்களை சரியான வழியிலே நடத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தாமே இந்த நாட்களில் கூப்பிடுகிற ஜனத்துக்கு பதில் கொடுக்கிறவர், கூப்பிடுகிற ஜனத்துக்கு பதில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் அவங்களுடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறவர், அவர் நடத்துகிறவர். அப்போ தொடர்ந்து அந்த வசனத்தில் அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இக்கட்டான காரியத்தில் இருந்து, பிரச்சனையான காரியத்தில் இருந்து தேவன் அவர்களை விடுவித்து செவ்வையான வழியிலே கர்த்தர் நடத்தினார். சரியான பாதையிலே தேவன், சரியான பாதையிலே, செவ்வையான பாதையிலே தேவன் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து 2வது பார்க்கும்பொழுது 13ஆம் வசனத்தில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த 14லே அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ 2வதாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களை ரட்சித்தார், அதாவது அவங்களுடைய கட்டுகளை அவிழ்த்தார் என்று சொல்லி பார்க்க. கட்டுகள் அதாவது எதையும் செய்ய முடியாத, செயல்பட முடியாத ஒரு காரியம். கட்டுகள் என்று சொல்லும் பொழுது நாம் எதையும் செய்ய முடியாது, கட்டப்படுகிற ஒரு காரியம், கட்டப்பட்டு இருக்கிற, முடங்கி இருக்கிற, முடக்கப்பட்டு இருக்கிற ஒரு காரியம். முடக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் இருந்து, எதையும் செய்ய முடியாத, செயல்பட முடியாத காரியத்தில் இருந்து தேவன் விடுவித்து அவர்களை செயல்படும்படியாய், தேவன் அவர்களை ரட்சிக்கும்படியாய் அவர் உதவி செய்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இது இப்போது நடக்கிற ஒரு சம்பவம். கடந்த 2 வசனங்களும் நடந்த சம்பவம், இது நடக்கிற சம்பவத்தை குறித்து சொல்லப்பட கூப்பிடுகிறார்கள். அப்போது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்குன்னா, தம்முடைய வசனத்தை அனுப்பி தன்னுடைய வார்த்தையினாலே அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு விலக்குகிறார், தப்பு வைக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ 3வதாக அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் நம்மை குணமாக்குறவர். வியாதியில் இருந்து, இன்னும் பலவிதமான காரியத்தில் இருந்து அவர் நம்மளை குணமாக்குறவர். நமக்கு பல விதங்களிலே காயங்கள் இருக்கிறது, சரீர ரீதியாக காயங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் தேவன் நம்மை குணமாக்கி நம்மளை தப்பு வைக்கிற ஒரு நல்ல தேவன். கடைசியாக 4வது 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 29ல் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதனால கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கடலுடைய கொந்தளிப்பை போன்று வருகிற எதிர்ப்புகளை, எழும்பி நிற்கிற பிரச்சனைகளை, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை அவர் அமர்த்துகிறார், அவர் அதில் இருந்து அவர் விடுவிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆபத்து காலங்களிலே, ஆபத்தான நேரங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சரியான பாதையிலே அவர் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, அவர் கட்டுகளை அவிழ்க்கிறவர். செயல்பட முடியாத, முடங்கியிருக்கிற, முடக்கப்பட்டிருக்கிற உங்கள் காரியங்களை தேவன் நாட்களில் அவர் விடுவிக்கிறவராக, முடக்கத்தையும் கட்டுகளையும் அவர் அவிழ்க்கிறவராக, செயல்பட முடியாத உங்களை செயல்படும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் உங்களை குணமாக்குகிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான, உங்களுக்கு எதிராக நிற்கிற, எழும்பி நிற்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும்,
எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் அமர்த்துகிறார். தேவன் அவர்களை நிர்மூலமாக்குகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சரியான பாதையிலே நீ நடத்துகிற தேவன், எல்லா விதமான கட்டுகளையும் நீர் அவிழ்க்கிற தேவன். ஆண்டவரே, ரொம்ப நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நீர் குணமாக்குற தேவன். எதிராக எழும்பி நிற்கிற அலையை போல, கடல் அலையை போல எதிராக இருக்கிற எழும்பி நிற்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் நீர் மாற்றுகிற தேவன், நீர் அமர்த்துகிற தேவன். நம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் மாற்றுவீராக, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.